ஒரு நபரை, ஒரு வாலிபனை என் கண் முன்னால நிறுத்தி, இந்த வாலிபனை குறித்து என் பிள்ளைகளோடு நீ பேசு என்று ஆண்டவர் திருவுளம் பற்றினார். ஒரு வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 49 அதிகாரம் 22வது வசனம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். யோசேப்பு கனி தரும் செடி, அவன் கனி கொடுக்கிறவன். யோசேப்பு அவன் கனி தரும் செடியாயிருக்கிறவன். யோசேப்பை குறித்து நல்ல ஒரு சாட்சி வேதத்தில் சொல்லப்படுகிறது. யோசேப்பு என்கிற வாலிபன், அவனுடைய வாலிப வயசிலிருந்தே உள்ள சம்பவங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த யோசேப்பை பற்றி பைபிளில் வாசிக்கும் போது அவன் ஒரு பெரிய செல்வந்த குடும்பத்தை சார்ந்தவன், பெரிய பணக்கார குடும்பம். அவங்க அப்பா பெரிய கோடீஸ்வரன், பெரிய குடும்பம். அவங்க வீட்டில் நிறைய அண்ணன் தம்பி, இது மாதிரி ஒரு பெரிய குடும்பத்தோடு வாழ்ந்த ஒரு வாலிபன். இளம் வயதில் அவனுக்கு ஒரு தரிசனம், சொப்பனம். அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று ஆண்டவர் சொப்பனத்தின் மூலம் அவனுக்கு காண்பிக்கிறார். அப்போ அவன் சிறு வயதிலேயே ஆண்டவர் மேல் அன்பும் ஒரு பாசமும் ஜெபிக்கிற ஒரு பழக்கமும் அவனுக்கு இருந்திருக்க வேண்டும். என்னால் அவருடைய தகப்பனார் அப்படிப்பட்டவர், ஜெபிக்கிறவர், ஜெபம் பண்ணி ஜெயம் எடுத்தவர். அதனால் அவனுக்கு சிறு வயதிலிருந்தே ஆண்டவரோடு கூட தகப்பனை வைத்து அந்த பழக்கம் ஏற்பட்டிருக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் அவனுக்கு ஒரு சொப்பனம் கொடுத்து அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அவன் உயர்ந்த நிலைமையில் இருப்பான், சகோதரர்கள் எல்லாரை விட உயர்த்தப்பட்டிருப்பான், எல்லாருக்கும் அவன் தான் ஆசீர்வாதமாக இருப்பான் என்பதாக ஆண்டவர் காண்பிக்கிறார். அப்போ உண்மையான அர்த்தம் அப்போ அவனுக்கு தெரியலை. ஆனால் ஆண்டவர் தனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை வைத்திருக்கிறார் என்பது மட்டும் யோசேப்புக்கு தெரியும். ஆனால் அது எப்படி அதை எடுத்துக்கொள்வது, எப்படி பேசுவதுன்னு தெரியாமல் ரொம்ப சந்தோஷமாக எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் இப்படி சொப்பனம் கண்டேன், நான் இப்படி ஆண்டவர் என்னை பெரியவனை மாற்ற போகிறாரு அப்படிலாம் உற்சாகத்தில் சொல்லிவிட்டான். உடனே வீட்டில் இருந்த மற்ற சகோதரர்களுக்கு அவன் மேலே பொறாமை உண்டாயிற்று. சொப்பனக்காரன்னு பேர் வச்சுட்டாங்க. இவெல்லாம் நம்மளை விட பெரிய ஆள் ஆயிடுவானா, நம்மெல்லாம் இவங்கிட்ட போய் நிற்கணுமா? பகைத்தார்கள். சொந்த குடும்பத்துக்குள்ள அவனை பகைக்க ஆரம்பித்தாங்க. சொந்த குடும்பத்துக்குள்ள உடன் பிறந்தவங்களே கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு துணிஞ்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஆபத்தான சூழ்நிலைக்குள்ளே அவன் கடந்து போனான். அவன் எதிர்பாராத காரியெல்லாம் நடந்து அவன் இப்பொழுது எகிப்து தேசத்திற்கு அடிமையாய் கொண்டு வரப்பட்டு போத்திபார் என்கிறவருடைய வீட்டில் ஒரு அடிமையாக இருந்தான். ஒரு வேலைக்காரனாக சேர்ந்தா கூட வேலைக்கு ஏற்ற கூலி கிடைக்கும். அடிமைக்கு ஒரு சுதந்திரமும் கிடையாது. ஒரு அடிமையாய் ஒரு வீட்டில் வேலை செய்கிறான். பெரிய கோடீஸ்வர வீட்டு பிள்ளை, எதிர்காலத்துக்கு ஒருத்தர் பெரிய சொப்பனம் தரிசனம் கண்டிருந்தவன், ஆண்டவர் தனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை வைத்திருக்கிறார் என்று நினைத்தவன் இப்போ அடிமையாய் ஒரு வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறான். அங்கு அவனுக்கு சோதனை, பாடு, அபாண்டமான பழி சுமத்தப்பட்டு ஜெயிலுக்கு போகிறான். எகிப்து தேசத்தில் டஞ்சன் என்று சொல்லப்படி, ஜெயில் என்பது டஞ்சன். அதுக்குள்ளே போனால் அவ்வளோதான், வெளியே வர முடியாது. சாகும் வரைக்கும் அதுக்குள்ளதான், வாழ்க்கை முடிந்து விட்டது. அப்படின்ற சூழ்நிலைக்குள்ளே போன ஒரு வாலிபன், அவனை தேவன் அங்கிருந்து வெளியே கொண்டு வந்து ஒரு தேசத்துக்கே ஆசீர்வாதமாய் உயர்த்துகிறார். இளம் வயதிலே பல ஏமாற்றங்களை சந்தித்தவன், தோல்விகளை சந்தித்தவன், அன்புக்காக ஏங்கி அதை கிடைக்காதபடிக்கு வேதனைப்பட்டவன், தனித்து விடப்பட்டவன், தனிமையிலே தன்னை நினைத்தவன் கண்ணீர் வடித்திருக்க கூடும். நான் எங்களுடைய அப்பா எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர், எவ்வளோ பெரிய வேலைக்காரங்கெல்லாம், எவ்வளோ வேலைக்காரங்க எங்கள் அப்பா கிட்ட இருக்காங்க, நான் ஒரு அடிமையாக வந்து இருக்கிறேனே, ஏன் எனக்கு இப்படிலாம் நடக்கணும்? அப்போ ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனம் என்ன? ஆண்டவர் எனக்கு குறித்து வைத்திருக்கிற திட்டம் என்ன? ஒன்றுமே நடக்கலையே.
இந்த மாதிரி எண்ணங்கள், போராட்டங்கள் எல்லாம் அவனுக்கு வந்திருக்கும். அதுக்கு நடுவில் அபாண்டமான பழி சுமத்தப்பட்டு டஞ்சல் அடைக்கப்பட்ட போது அவ்வளோதான், லைஃப் முடிஞ்சது. அப்போ ஆண்டவர் கொடுத்த சொப்பன தரிசனம் என்ன ஆயிற்று? நான் இனி வாழ்க்கையை முடிஞ்சு போச்சே அப்படின்ற ஒரு சூழ்நிலை. எனக்கு பிரியமானவர்களே, இந்த வாலிப வயசில் உங்கள் வாழ்க்கையில் சில தோல்விகள், சில ஏமாற்றங்கள், நீங்கள் நினைச்சது ஒன்று, நடந்தது வேறொன்று. நீங்கள் என்ன படிக்கணும்னு நினைச்சீங்க, ஆனால் இப்போ படித்து கொண்டிருப்பது வேற. நீங்கள் எங்கே இருக்கணும்னு நினைச்சீங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை, எல்லாம் தடை, அதுக்கான வசதி இல்லை, அதனால் அதை நிறைவேற்ற முடியவில்லை. ஆசை தான் படலாம், நம்ம அதெல்லாம் அனுபவிக்க முடியாது. நம்ம அதுக்கு படிக்கணும்னு ஆசைப்படலாமே தவிர அந்த படிக்கிற வாய்ப்பெல்லாம் நமக்கு கிடைக்காது. ஏமாற்றம், தோல்வி. சில சமயத்தில் நான் ஏன் இந்த குடும்பத்தில் பிறந்தேன், ஒரு நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்தா இன்னும் ஆசைப்பட்டபடி படிச்சிருக்கலாம், நான் விரும்பினபடி இந்த படிப்புக்கு போயிருக்கலாம். ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்துட்டேன், அப்பாவும் இல்லை, அம்மாவும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க, ட்ரெஸ்ஸு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம், சாப்பாட்டுக்கே கஷ்டம். இதுக்கு மேலே எப்படி? இப்போவே இவ்வளோ கஷ்டம்னா இனி எதிர்காலம் எப்படி இருக்கும்? இப்போவே இந்த நிலைமையில் இருக்கிறேன், ஃபியூச்சர், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? பல கேள்விகள். சிலருடைய உள்ளத்தில் இறுதி நொறுங்கி போன நிலைமை, வெளியில் சொல்ல முடியாது ஆசைப்படுவதை. இப்படிலாம் நினச்சேன் வாழ்க்கை இருக்குன்னு, ஆனால் நம்ம குடும்பம், நம்முடைய வாழ்க்கை இவ்வளோதான். அது மாதிரி தோல்வி, ஏமாற்றம், இழப்புகள், இருதயத்துக்குள்ள காயம், வெளியே சொல்ல முடியாத ஒரு துக்கம். ஏன் எனக்கு இந்த தோல்வி? நான் ஏன் இந்த மாதிரி அவமானத்துக்கு நடுவில் இருக்கணும்? ஏன் இந்த மாதிரி ஒரு நிந்தைக்கு, அபாண்டமான பழி யோசேப்பின் மீது செலுத்தப்பட்டது? பொய்யான குற்றச்சாட்டு, என்னை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, எங்கள் வீட்டில் யாருக்கும் என்னை பிடிக்கலை, என்னை குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, என்னை ஏசிக்கிட்டே இருக்கிறாங்க. அவனை பாரு நல்லா இருக்கா, நீ இப்படி இருக்க, உங்கள் அக்காவை பாரு நல்லா இருக்க, நீ இப்படி இருக்கிற. என்னை குற்றப்படுத்தி காயப்படுத்தி என்னை, நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன்? ஏன் இந்த குடும்பத்தில் பிறக்கணும்? எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு பெற்றோர்? இந்த மாதிரி பல கேள்விகள், இதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. உள்ளத்துக்குள்ள அந்த போராட்டம், ஏன்னா உள்ளம் காயப்பட்டு இருக்கிறது, உள்ளத்துக்குள்ள ஒரு வருத்தம் காணப்படுகிறது. இந்த மாதிரி ஒரு வேதனையோட, காயப்பட்ட ஒரு உள்ளத்தோட, தனிமையிலே கண்ணீர், அதை நினைச்ச அழுகையா வருது. யாரும் பார்க்குற மாதிரி அழ முடியாது. இரவு படுக்கையை கண்ணீரினால் நினைப்பது, தனிமையாக உட்கார்ந்து அழுவது. இந்த மாதிரி போராட்டத்துக்கு நடுவில் நீ சென்று கொண்டிருக்கிறாய் மகளே, மகனே, இந்த பாதையில் நீ போய் கொண்டிருக்கிறாய். வெளியில் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கிற, உன் துக்கத்தை மறப்பதற்கு, உன் காயத்தை ஆற்றிக்கொள்ள வெளியில் சந்தோஷமாக இருப்பதை போல நீ நடிக்கிறாய். ஆனால் தனியாக உன் வீட்டுக்கு வரும்போது, தனியாக உன் படுக்கை அறைக்குள்ளே செல்லும் போது, தனிமையில் அந்த படுக்கையில் நீ சாயும் போது உனக்குள்ளே பல கேள்விகள், பல போராட்டங்கள், எதிர்காலத்தை குறித்த கேள்விகள் எல்லாம் முடிஞ்சது. அவ்வளோதான், வாழ்க்கையை வெறுத்து போன நிலைமை. இந்த மாதிரி ஒரு போராட்டத்தோட, காயப்பட்ட உள்ளத்தோட நீ தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிற. அப்படிப்பட்ட காயப்பட்ட பல உள்ளங்களை ஆண்டவர் பார்க்கிறார். அதனால தான் ஆண்டவர் உங்கள்கிட்ட யோசேப்பை குறித்து பேசும்படி எனக்கு கட்டளையிட்டார். வெளியில் நீங்கள் ஆவில நிரம்பி துதிக்கிறீங்க, குதிக்கிறீங்க, சந்தோஷம், மகிழ்ச்சி, உண்மைதான். ஆனால் தனியாக நீங்கள் தேவ சமூகத்துக்கு போகும்போது உங்களுடைய உள்ளம் காயப்பட்டு இருக்கிறது, ஜெபிக்க முடியல, கண்ணீர் தான் வருது. காயப்பட்ட உள்ளங்கள் அநேகம், பாதிக்கப்பட்ட உள்ளங்கள் அநேகம். எதிர்காலத்துக்கு ஒருத்தர் பயமும் கலக்கமும், என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற கேள்விகள்.
ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கணும் என்பதான பல கேள்விகள். அதோட பலர் இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க. ஆண்டவருங்க மேலே ரொம்ப அன்பு வைத்திருக்கிறார். உங்களுடைய இருதயத்தின் வேதனை அவருக்கு தெரியும். நீ தனிமையாக உட்கார்ந்து வேதனைப்படுவதும் அழுவதும் அவருக்கு தெரியும். ஆனால் அந்த ஆண்டவர் காயப்பட்ட உள்ளத்தோட, பாதிக்கப்பட்ட உள்ளத்தோட, தனிமையில் கலங்கி கொண்டிருந்த யோசேப்பை குறித்து உங்களோட ஆண்டவர் பேசும்படி எனக்கு கட்டளையிட்டார். இப்போ இந்த யோசேப்புடைய வாழ்க்கை பல காயங்களை சந்தித்த ஒரு வாழ்க்கை, வேதனைகளை சந்தித்த ஒரு வாழ்க்கை. இவனுடைய வாழ்க்கையில் முடிவு எப்படி இருந்தது? தேவன் உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்து எகிப்துக்கே அதிகாரியாக மாற்றி ராஜாவிற்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தி தேசமெங்கும் அவன் பெயர் பேசப்படுகிறது. திரள் கூட்ட மக்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். பல தேச மக்களுக்கு ஆசீர்வாதமாய் உயர்த்துகிறார். அவன் எண்ணி பார்க்க முடியாத உயரத்திற்கு தேவன் கொண்டு போய்விட்டார். அந்த நாளில் யோசேப்பை யோசித்திருப்பான், நான் ஒரு அனாதையாய் கொண்டு வரப்பட்டேன், அபாண்டமான பழி சுமத்தப்பட்டேன், சொந்த குடும்ப சகோதரர்களே என்னை கொல்ல தீர்மானிச்சாங்க, என் உள்ளம் காயப்பட்டு போனது, தனிமையாக உட்கார்ந்து அழுது இருக்கிறேன், ஒரு அனாதையாக இந்த தேசத்துக்கு வந்தேன், எனக்கு இந்த யாருமே இல்லை, அபாண்டமான பழி சுமத்தப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்பட்டு நீ வாழ்க்கை முடிந்ததுன்னு நினைச்சேன். இங்கிருந்து ஆண்டவர் என்னை எடுத்து கொண்டு வந்து ராஜாவுக்கு பக்கத்தில் உட்கார வச்சு இன்னைக்கு இவ்வளவு பேருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறாரே, அதை நினைக்கும் போது ஆனந்த கண்ணீர் வடித்திருப்பார் யோசேப்பு. அதுதான் உங்களுக்கு நடக்க போகிறது. அதுதான் உங்களுக்கு நடக்க போகிறது. இன்றைக்கு ஏமாற்றம், இன்றைக்கு காயங்கள், இன்றைக்கு தனிமை, இன்றைக்கு கண்ணீர், இன்றைக்கு எதிர்காலத்தை குறித்த பயம். ஆனால் தேவனுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். இப்போ நீங்க ஜெயிலில் அடைக்கப்பட்ட நிலைமை, இப்போ நீங்க தனித்து விடப்பட்ட நிலைமை, இப்போ நீங்க குற்றப்படுத்தப்பட்டு காயப்படுத்தப்பட்ட நிலைமை. ஆனால் ஒரு நாள் வருகிறது, உங்களுடைய குடும்பத்துக்கே நீங்க தான் ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. உங்க ஊருக்கே நீங்க ஆசீர்வாதமா மாற போறீங்க. நீங்க திரள் கூட்ட மக்களுக்கு ஆசீர்வாதமாக உயர்த்தப்பட போறீங்க. தேவன் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார்.